ஒரு இளம் பெண் ராதா ஆள் அறவே இல்லாத ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தா. அந்த ரோட்ல அவளை தவிர வேற யாரும் கிடையாது. நடக்க நடக்க பின்னாடி இருந்து ஏதோ ஒரு ட்ரக் வர சத்தம் அவளுக்கு கேட்டுச்சு. அவ பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த ட்ரக் அவளை நோக்கி வந்துகிட்டு இருந்தது. அவ அந்த ட்ரக்கை நிறுத்தத்துக்கு கையால சைகை காட்டினா. அந்த ட்ரக்கை ஓட்டுறவன் தேவ் அவகிட்ட வந்து நிறுத்தினான். அப்புறம் கதவு வழியா அவளை நோக்கி அவன் பார்த்தான். என்னை நீங்கள் நகரத்தில் கொண்டு போய் விட முடியுமா? நான் தனியாக இருக்கேன். தேவ் ரொம்ப எதுவும் பேசலை. ட்ரக்கில் இருந்த முன் கதவை திறந்து விட்டான். உடனே ராதா அந்த ட்ரக்கில் ஏறி உட்காந்தா. அதுக்கப்புறம் தேவ் அந்த ட்ரக்கை ஓட்ட ஆரம்பித்தான். ராதா அந்த ட்ரக்கில் அமைதியாக உட்காந்துருந்தா. அவளுடைய முகம் ரொம்ப சோகமாகவும் ரொம்ப கவலையாகவும் தெரிஞ்சது. அவ எதிர்க்க அந்த ரோட்டையே பார்த்துக்கிட்டு இருந்தா. தேவும் ஆரம்பத்தில் பெருசாக எதுவும் பேசலை. அதுக்கப்புறம், இந்த வெறிச்சோடி போன ரோட்ல தனியா இங்க எந்த வண்டியுமே வராதே. நான் தப்பிச்சு ஓடிட்டுருக்கேன். யாருக்கிட்ட இருந்து? மரணத்துக்கிட்ட இருந்து. பின்னாடி பெரிய ஆபத்து இருக்கு. அப்படி நாங்கள் இருந்தா உயிரோட தப்பிச்சிருக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் இப்போ உயிரோட இருந்து என்னதான் பிரயோஜனம்? தேவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சது. அவன் முன்னாடி பார்த்துக்கிட்டே முன்ன விட கொஞ்சம் வேகமாக ட்ரக்கை ஓட்ட ஆரம்பித்தான். போக போக 1 மணி நேரம் கடந்துருச்சு. ட்ரக்குள்ளே இருந்த அந்த அமைதி இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சுது. ராதா இப்போவும் அமைதியாக உட்காந்துருந்தா. ஆனால் தேவ் மறுபடியும் அவளை நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் மறுபடியும் அந்த அமைதியை கலைக்கிறதுக்காக பார்த்தான். ஆமா, நீ எங்க போகணும்? உன்னுடைய வீடு எங்க இருக்கு? எனக்கு வீடு எதுவும் இல்லை. என்னுடைய வீடு இருந்த இடம் அங்கே வெறும் சாம்பலும் கத்துற சத்தமும் தான் இருக்கு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் இந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் போகணும், அவ்வளோதான். யாரும் என்ன தொட முடியாத இடத்துக்கு. நீ பேசுறது ரொம்ப விசித்திரமா இருக்கு. ராதா மெதுவா தன்னுடைய முகத்தை தேவ் பக்கம் திருப்பினா. அப்புறம் அவனுக்கு ஒரு பயங்கரமான சிரிப்பை கொடுத்தா. ஏன் உங்களுக்கு என்னை பார்த்தா பயமா இருக்கா? டிரைவர் சார், மக்கள் சொல்கிறாங்க இந்த ரோட்டில் யார் கிடைச்சாலும் அவங்க மனுஷங்க கிடையாதுன்னு. நான் ஒரு பேய் மாதிரி உங்களுக்கு தோணுதா? தேவ் பயத்தில் அப்படியே நடுங்கிட்டான். அவனுக்கு கிராமத்தோட பழைய கதைகள் ஞாபகம் வர ஆரம்பிச்சது. அவன் உடனே ராதாவோட கால்களை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணான். ஆனால் இருட்டு அந்த அளவுக்கு அதிகமாக இருந்தது. அவனுக்கு எதுவும் தெளிவாக தெரியவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ட்ரக் ஒரு செக் போஸ்ட் கிட்ட வந்து நின்றுச்சு. தேவ் அந்த ட்ரக்கை விட்டு கீழே இறங்கினான். அப்புறம் ராதாவையும் வெளியே வர சொல்லி சொன்னான். ராதாவும் மெதுவாக ட்ரக்கை விட்டு கீழே இறங்கினான். இதோட போதும், நீ இங்கேயே இரு, என் வண்டி கிட்ட வராத. எனக்கு தெரிஞ்சு நீ அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆத்மா. இங்கிருந்து போயிடு. எங்கே போகிறது டிரைவர் சார்? ஆத்மாக்களுக்குன்னு எந்த இடமும் கிடையாது. நீங்கள் என்ன உங்களோட வண்டியில் உட்கார வச்சிங்க. இனிமே நீங்கள் என்னை விட்டு ஓட முடியாது. பேய் தன்னுடைய இறையை என்னைக்கும் விடாது. தேவ் பின்னாடி விலகி போனான். அதே சமயத்தில் ராதா மெல்ல மெல்ல ரொம்ப பயங்கரமாக அவனையே பார்த்துக்கிட்டு போனான். தேவ் பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பித்தான். தேவ் அந்த காட்டுக்கு நடுவில் வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தான். நாலாபுறமும் ராதாவோட பயங்கரமான அந்த சிரிப்பு சத்தம் எதிரொலிச்சது. அங்கேருந்து ஓட ஓட அவனுக்கு அந்த காட்டுக்குள்ளே ஒரு சின்ன கருப்பு மர ஷெட்டு அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது. தேவ் ரொம்ப வேகமாக அதுக்குள்ளே நுழைஞ்சான். தேவ் அந்த மர ஷெட்டுக்குள்ளே வந்தான். அப்புறம் பயந்து போய் நடுக்கத்தோட ஒரு பெஞ்சுக்கு அடியில் போய் மறைஞ்சிக்கிட்டான். கொஞ்ச நேரத்தில் ராதாவும் அந்த இடத்துக்கு வந்துட்டா. அவள் அந்த பெஞ்சுக்கு அடியில் குனிஞ்சு பார்த்தா. தேவ் அங்கே ஒளிஞ்சிட்டு இருந்ததை அவள் பார்த்தா. தேவ் ரொம்ப மோசமாக பயந்து போய் இருந்தான். ராதாவோட முகம் பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அவளுடைய முகத்தில் கருப்பு சேறு பட்டிருந்தது. பயந்து போய் தேவ் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு தாயத்தை எடுத்து ராதாவை நோக்கி காட்டினான். கிட்ட வராத, என்கிட்ட கடவுளுடைய பவித்திர தாயத்து இருக்கு. உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. எந்த ஒரு கெட்ட காத்தும் இந்த தாயத்தை நெருங்க முடியாது. தாயத்தா? நிஜமாவே உங்களுக்கு தோணுதா? அதாவது இந்த இரும்பு துண்டால? அப்போதான் ராதாவுக்கு அந்த ஷெட்டுக்குள்ளேருந்து ஒரு மோசமான துர்நாற்றத்தை உணர ஆரம்பிச்சா. அந்த துர்நாற்றம் அழுகி போன மாமிசத்தை போல அவளுக்கு தெரிஞ்சது. ராதா இங்கே அங்கன்னு திரும்பி பார்த்தா. அப்புறம் சில நொடிக்கு அப்புறமா அவளுக்கு தெரிஞ்சது அந்த துர்நாற்றம் வேற யார்கிட்ட இருந்தோ இல்லை,
தேவ் கிட்ட இருந்து தான் வருதுன்னு. என்ன மோசமான துர்நாற்றம் இது, ஏதோ அழுகி போன மாமிசத்தை போல. அப்புறம் இது ஏன் உன்கிட்ட இருந்து வருது? திடீர்னு தேவோட முகமே அப்படியே மாறி போச்சு. ராதா பயந்து போய் பின்னாடி விலகினா. அப்பதான் தேவ் பெஞ்சை விட்டு வெளியே வந்தான். ராதாவுக்கு முன்னாடி வந்து நின்னான். அப்புறம் அந்த தாயத்தை தூக்கி வீசினான். கொஞ்ச நேரத்தில் அவனோட உடம்பெல்லாம் பச்சை பசேன்னு தெரிய ஆரம்பிச்சது. அப்புறம் அவனுடைய கண்ணெல்லாம் முழுமையாக சிகப்பாக இருந்தது. இப்போ அவனுடைய உருவம் பிசாசை போல ரொம்ப பயங்கரமாக தெரிஞ்சது. இப்போ எல்லாமே மாறிடுச்சு. அப்பதான் தெரிஞ்சது உண்மையான பேய் யாருன்னு. பயந்துட்டியா? நீ பயங்கரமான விளையாட்டு விளையாடின. இப்போ இந்த விளையாட்டு என்னுடையது. எனக்கும் என்னுடைய கிராமத்து ஜனங்களுக்கும் ரொம்ப பசியா இருக்கு. இப்போ உன்னுடைய இந்த ஃப்ரெஷ்ஷான உடம்பு எங்களுடைய பசிய தீக்க போகுது. தேவ் திடீர்னு ராதாவை நோக்கி பாஞ்சான். ராதா எப்படியோ தன்னைத்தானே காப்பாத்திக்கிட்டா. அப்புறம் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சா. ராதா காட்டுக்கு நடுவில் வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தா. அவ திரும்பி அந்த ட்ரக்கை நோக்கி போக ஆரம்பிச்சா. ராதா சீக்கிரமா அந்த ட்ரக்குக்குள்ளே ஏறினா. அப்புறம் 2 பக்க கதவுகளையும் மூடிக்கிட்டா. அப்புறம் அவ பயந்து போய் அந்த சீட்டுக்கு பின்னாடி நடுநடுங்கி உட்காந்துருந்தா. திடீர்னு டிரைவர் பக்கம் இருந்த கதவு வேகமாக திறந்தது. தேவ் இப்போ பாதி இறந்தவனா இருந்தான். ட்ரக்குக்குள்ள ஏறினா. ராதா பயந்து போய் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சா. தேவ் ராதாவை நோக்கி பாஞ்ச போது அப்போதான் ட்ரக்கோட ஹேண்ட் பிரேக் ஓப்பன் ஆச்சு. ட்ரக் மெல்ல மெல்ல நகர ஆரம்பிச்சது. ராதா உடனே அவ பக்கத்தில் இருந்த ஒரு இரும்பு ராடை எடுத்தா. அதை முன்னாடி பக்கம் ஒரு தடுப்பாக மறைச்சா. தேவ் அவ மேலே தாக்காம இருக்கிறதுக்கு. என்னை வெளியே போக விடு, யாராவது என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, ஹெல்ப் ஹெல்ப். யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டாங்க. நீ என் கூட தான் இருக்க போற. தேவ் அந்த சின்ன சின்ன இடங்களுக்கு நடுவில் தன்னுடைய கையை விட்டு ராதாவை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். ஆனால் ராதா எப்படியோ தன்னைத்தானே காப்பாற்றிக்கிட்டு இருக்கா. அப்போதான் வேகமாக போன ட்ரக் முன்னாடி ஒரு பெரிய பாறையில் போய் மோதிச்சு. வேகமான ஒரு அதிர்வோட தேவ் எதிர்க்க இருந்த கண்ணாடியை உடச்சிக்கிட்டு ட்ரக்கை விட்டு வெளியில் போய் விழுந்தான். அப்புறம் மயக்க நிலைக்கு ஆயிட்டான். ராதா இதை ஒரு வாய்ப்பான்னு நினச்சிக்கிட்டு உடனே அந்த இரும்பு ராடை கையில் எடுத்துக்கிட்டா. ராதா உடனே அந்த ட்ரக்கை விட்டு கீழே குதிச்சா. அப்புறம் தேவை நோக்கி பார்த்தா. அவனுடைய உடம்பு தரையில் விழுந்து கிடந்தது. அவனால் கொஞ்சம் கூட அசையவே முடியலை. ராதா நேரத்தை வீணடிக்காம அங்கேருந்து தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சா. அங்கேருந்து ஓடும்போது அவள் தன்னுடைய மொபைலை எடுத்தா. தன்னுடைய ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போட்டா. சுபி, எனக்கு உதவி பண்ணு, நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். ஆனால் என்ன ஆச்சு, நீ நல்லா இருக்கல்ல? நான் மறுபடியும் இன்னைக்கு ஹைவே பக்கம் போனேன். ஒரு டிரைவரை மாட்ட வச்சு பணம் பிடுங்களான்னு. இவன் பாதி இறந்தும் பாதி இறக்காத ஒரு பிசாசா இருக்கான். இப்போ நீ எங்கே இருக்க? எனக்கு தெரியாது. நான் என்னுடைய லைவ் லொக்கேஷன் அனுப்புகிறேன். தயவு செஞ்சு உதவியோடு இங்கே வா. சரிண்ணா. அவளுடைய ஃப்ரெண்டு அவகிட்ட சரின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அப்போ தான் ஒரு கார் ராதாவை பின்னாடி வந்து இடிச்சிருச்சு. இடிப்பட்ட ராதா முன்னாடி போய் விழுந்தா. காரை ஓட்டிட்டு வந்த அந்த லேடி உடனே காரை நிறுத்தினாங்க. அப்புறம் வெளியில் இறங்கி ராதாவை பார்த்தாங்க. அவங்க மெல்ல மெல்ல அவளை நோக்கி போனாங்க. ராதா கண் முழிச்சா. ஆனால் அவளுக்கு பயங்கரமாக அடிபட்டிருந்தது. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப வலிக்குது. ஐ எம் ஸோ சாரி, நான் உங்களை பார்க்கவே இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. என் கூட வாங்க, நான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அந்த லேடி ராதாவை மெல்லமாக தூக்கினாங்க. அவளை தன்னோட கார் வரைக்கும் கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க ராதாவை காரில் உட்கார வச்சு அங்கேருந்து புறப்பட்டாங்க. ராதா அடிபட்ட நிலைமையில காரோட சீட்டில் உட்காந்துருந்தா. அவளுக்கு உதவி செய்கிற அந்த லேடி வேகமாக காரை ஓட்டிக்கிட்டு போனாங்க. அது சரி, இந்த இருட்டில் நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒன்றும் இல்லை, தயவு செஞ்சு நீங்கள் காரை முதல்ல இங்கேருந்து வேகமாக ஓட்டுங்க. இந்த இடம் சரி கிடையாது. சரி கிடையாதுன்னா? இங்கே பக்கத்தில் இருந்த கிராமத்தில் ஏதோ பெரிய மெடிக்கல் பிளாஸ்ட் நடந்திருக்கு. அதனால
அங்க இருந்த மக்கள்லாம் பாதி இறந்து போன ராட்சசர்களா மாறிட்டாங்க. என்ன நிஜமாவா? ஆமா. அது சரி, அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க? அவங்க முகம் அப்படியே பச்சை நிறத்துல இருக்கு, உடம்புல நிறைய தழும்புகள் இருக்கு. அப்புறம் அவங்க சாதாரண மனிதர்களை விட ரொம்ப பலசாலிங்க. ஆனா நீங்க எதுக்காக கேக்குறீங்க? இந்த பாதை நகரத்துக்கு போற பாதை மாதிரி தெரியலையே. அது எதனாலன்னா அப்பதான் அந்த லேடி தன்னுடைய முகத்தை ராதா பக்கம் திருப்பினா. அப்பதான் தெரிஞ்சது அவளும் ஒரு பாதி இறந்து போன பிணந்தான். அவ திடீர்னு ராதா மேல பாஞ்சா. அப்புறம் ஓடிட்டு இருந்த காருக்குள்ளேயே அவளை கொன்னுட்டா.